திராவிடத்தாலும் ஆரியத்தாலும் சிதறி போய் கிடந்த ஒரு சமூகத்தை தமிழ் என்ற ஒற்றை கொள்கையை வைத்து இப்பொழுதுதான் சிறிது சிறிதாக நல்ல சிந்தனையோடு அறத்தோடு வரலாறு தெரிந்த பிள்ளைகளாக, தன் வலிதாங்கிய பிள்ளைகளாக, தனக்கு இழக்கப்பட்ட அநீதிகளை எல்லாம் உணர்ந்து அதற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு சில லட்சம் பேர் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் மடைமாற்றுவதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திட்டமா, அல்லது அதற்காக தான் நீங்கள் வந்து கொண்டிருக்கின்றீர்களா? ஒரு சமூகத்தை எழுச்சியோடு உருவாக்குவது எவ்வளவு கடினம் என்று உங்களுக்கெல்லாம் தெரியுமா? ஏதோ 500 கோடி 600 கோடியில் படம் எடுப்பது போன்று கிடையாது. ஒரு மனிதனின் சிந்தனையில் சென்று அந்த எண்ணம் இறங்க வேண்டும். அதை அவன் சிந்திக்க தொடங்க வேண்டும், நிறைய பேசத் தொடங்க வேண்டும், அது பல்கி பெருக வேண்டும். இதற்கு எவ்வளவு காலங்கள் ஆகும் தெரியுமா? ஆட்சியை பிடிப்பது மட்டுமே ஒரு தலைவனுடைய கொள்கையா? அது மட்டுமே ஒருவனுடைய இலக்கா? அல்லது ஒரு தனிப்பட்ட கட்சியை விமர்சிப்பது மட்டும்தான் ஒரு கட்சியினுடைய கொள்கையா? திமுக விமர்சித்து விட்டால் அதுதான் கொள்கையா? உங்களை தாண்டி திமுகவை நாங்கள் கடுமையாக விமர்சிப்போம். அவ்வளவு கேடுகட்ட செயல்களை எல்லாம் இன்றளவும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தமிழினத்திற்கு மிக எதிரான காரியங்களை எல்லாம் திமுக தான் செய்து கொண்டிருக்கின்றது. தன்னுடைய வளர்ச்சிக்காக எதையும் செய்து கொள்ளலாம் என்று அதிமுக நினைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த இனம் அழிவதற்கு காரணமாக அடித்தளமாக இருந்த காங்கிரஸோடு கைகோத்து நின்று கொண்டிருக்கக்கூடியது திமுக. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தி இங்கு இருக்கக்கூடிய சகோதரத்துவத்தை எல்லாம் பிரித்து சின்னாபின்னமாக்கிவிட வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவுடன் கைகோத்துக் கொண்டிருக்கிறது அதிமுக. இதில் எது சிறந்தது? இரண்டுமே விஷம், மிக கொடுமையான விஷம். அந்த விஷங்களுக்கு மத்தியில் என்னுடைய இனத்தை, என்னுடைய மக்களை ஏதாவது ஒரு விதத்தில் வரலாற்றை புரிய வைத்து, என் வழிகளை புரிய வைத்து, என் வருங்கால தலைமுறையை அறிவார்ந்த தலைமுறையாக உருவாக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே உணர்ச்சியை தூண்டிவிட்டு தவறான வழியில் அவர்களை வழிநடத்தக்கூடிய உனக்கு பெயர்தான் பாசிசம். பாசிசம் என்றால் என்ன தெரியுமா? எந்த ஒரு இடத்தில் அறிவு முன்னிலைப்படுத்தப்படாமல், எந்த ஒரு இடத்தில் சிந்தனை என்பது தூண்டப்படாமல் உணர்ச்சிகளும் உணர்வுகளும் தூண்டப்படுகிறதோ, விளையாக்கப்படுகின்றதோ, அதுதான் பாசிசம். அப்படி பார்த்தால் நீங்கள் தான் தமிழ்நாட்டின் முதல் பாசிசவாதி. எந்த கொள்கையும் இல்லாமல், எந்த கோட்பாடும் இல்லாமல், வெறும் உணர்ச்சிகளை மட்டும் கட்டெழுப்பி நடிகன் என்ற ஒரே ஒரு காரணத்தை கொண்டு நான் நன்றாக நடிப்பேன், நன்றாக சிரிக்க வைப்பேன், நன்றாக நான் சண்டையிடுவேன் என்பதை மட்டுமே மக்களது சிந்தனையில் புகுத்தி அதன் மூலமாக சீரழிக்க தொடங்குகின்றீர்களே ஒரு பெரும் கொண்ட கூட்டத்தை. என் அன்பு பிள்ளைகளை, என்னுடைய இளைய தலைமுறையினரை, நீங்கள் தான் முதல் பாசிசவாதி இந்த தமிழகத்தை பொறுத்தவரை.